ஹரே கிருஷ்ணா. வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்ம சூத்திரங்கள் வேத அறிவின் சாராம்சத்தை மட்டும் அளிப்பதற்காக ஸ்ரீல வியாச தேவரால் தொகுக்கப்பட்டதாகும். ஸ்ரீமத் பாகவத் இந்த சாராம்சத்திற்கு அளிக்கப்பட்ட இயற்கையான விளக்கமாகும். பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஒருவன் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை பற்றி விவாதிப்பதில் அர்த்தமில்லை. பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள மிகப்பெரிய பிரம்மாவாக இருந்தாலும் அல்லது அற்பமான ஓர் எறும்பாக இருந்தாலும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பௌதீகவாதி ஸ்வர்கலோகம் வரை சென்றாலும் அமைதி இழந்து அவனுடைய ஆத்மாவிற்கு ஏற்ற நிரந்தரமான வசிப்பிடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அமைதியற்ற ஆத்மாவை பூர்ண பக்தி தொண்டினால் மட்டுமே திருப்திப்படுத்த முடியும். நாம் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் எந்தவித தன்னல நோக்கமும் இன்றி மிகுந்த பணிவுடன் சேவை புரிய ஆவலாக இருப்போம். அதுவே ஞானம், அதுவே உணர்தல், அதுவே கற்றலின் நோக்கமும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்ம சூத்திரங்கள் வேத அறிவின் சாராம்சத்தை மட்டும் அளிப்பதற்காக ஸ்ரீல வியாச தேவரால் தொகுக்கப்பட்டதாகும். ஸ்ரீமத் பாகவத் இந்த சாராம்சத்திற்கு அளிக்கப்பட்ட இயற்கையான விளக்கமாகும். பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஒருவன் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை பற்றி விவாதிப்பதில் அர்த்தமில்லை. பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள மிகப்பெரிய பிரம்மாவாக இருந்தாலும் அல்லது அற்பமான ஓர் எறும்பாக இருந்தாலும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பௌதீகவாதி ஸ்வர்கலோகம் வரை சென்றாலும் அமைதி இழந்து அவனுடைய ஆத்மாவிற்கு ஏற்ற நிரந்தரமான வசிப்பிடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அமைதியற்ற ஆத்மாவை பூர்ண பக்தி தொண்டினால் மட்டுமே திருப்திப்படுத்த முடியும். நாம் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் எந்தவித தன்னல நோக்கமும் இன்றி மிகுந்த பணிவுடன் சேவை புரிய ஆவலாக இருப்போம். அதுவே ஞானம், அதுவே உணர்தல், அதுவே கற்றலின் நோக்கமும் ஆகும். ஹரே கிருஷ்ணா.